அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர், நடிகர் பார்த்திபன் சார். இந்த படத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்ச தயாரிப்பாளர் லிஸ்ட்லேயும் வந்துட்டார். கிட்டத்தட்ட ஒரு இயக்குனராக ஒரு படத்துக்கு என்ன சிரத்தை எடுக்கிறாங்களோ அதை விட அதிகமாக ஒரு தயாரிப்பாளராக அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஜென்ரலாக நான் ஒரு படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன்னா அந்த படத்தோட ப்ரொடியூசரோட உட்காந்து அந்த படத்தோட ப்ரொமோஷன் பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம், என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு பேசுவோம். ஒரு மீடியா ஏஜென்சி வரும், அவங்களோட சேர்ந்து உட்காந்து பேசுவோம். அது பேசுனதில் 10% எக்ஸிக்யூட் பண்ணாலே பெரிய விஷயம். ஆனால் பார்த்திபன் சார் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் என்ன ப்ரமோஷன் பண்ணலான்னு நான் பேசவே இல்லை. ஏன்னா நான் யோசிக்க முடியாத விஷயத்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது சொல்லிகிட்டு இருந்ததோடு இல்லை, அதை செஞ்சு காமிச்சாங்க. அப்போ இது சாரோட வேகத்துக்கு கண்டிப்பாக நம்ம ப்ரொமோஷனில் எல்லாம் போய் சஜஷன் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்ட்டு இது பண்ணோம். நான் பள்ளிக்கூடம் படிக்கும் பொழுது புதிய பாதை படத்தோட போஸ்டர் பார்ப்பேன். பேண்ட்டு போட்டு அது மேலே ஒரு லுங்கி கட்டிட்டு ஒரு போஸ்ட் எங்கே பார்த்தாலும் ஒட்டியிருக்கோம். அன்னைக்கு நான் ரசித்து வியந்த ஒரு இயக்குனர். எனக்கு நான் இப்போ பார்க்கும்போது இப்போ டீன்ஸ் படத்தில் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். ஒருவேளை நாளைக்கு இந்த டீன்ஸ் எல்லாம் ஒரு 40ல் இருக்கும் பொழுதும் மறுபடியும் ஒரு டீன்ஸ் பண்ணுவார். அவ்வளோ இளமையாகவே இருந்துக்கிட்டு இருக்காரு. மேலும் மேலும் இளமையான படங்களே கொடுத்துட்ருக்காரு. அது நான் ஸ்கூலில் நான் டீனாக இருக்கும்போது பார்த்த படம் புதிய பாதை. இப்போ நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற படம் டீன்ஸு. இந்த டீன்ஸ் எல்லாம் 40வது வயசில் பார்க்கக்கூடிய படமும் அப்படி தான் இருக்கும். அவ்வளோ இளமை துள்ளலோட ரொம்ப அருமையான படமாக வந்துட்டுருக்கு. இதை ஒரு விநியோகஸ்தராக இந்த படத்தை எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு. ஏன்னா இது படம் எடுத்ததை விட இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் இது ஒரு திருவிழா மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. கமலா தேட்டர் ஹவுஸ்ஃபுல் ஆச்சு. கார் பார்க்கிங்கு கொண்டு போய் விஜயாவில் அந்த ஃபோரம் மாலில் கார் பார்க் பண்ணுற அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப நன்றி.